ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது யூனிட் 4 ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் HDFS. HDFS ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுல HDFSனா என்னன்னு பார்ப்போம். அந்த HDFS ஓட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் HDFSனா என்ன அப்படின்னு பார்ப்போம். Hadoop Distributed File System. இதான் HDFS ஓட ஃபுல் ஃபார்ம். The Hadoop Distributed File System is a distributed file system designed to run on commodity hardware. So commodity hardwareல ரன் ஆகுற மாதிரி ஒரு distributed file system தான் இந்த HDFS ன்னு சொல்றாங்க. So commodity hardwareனா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு சீப்பான ஹார்ட்வேர்ல இது ரன் பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்சிவா எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. HDFS is the file system component of Hadoop. So நம்ம Hadoop பார்த்தோம் இல்லையா, அந்த Hadoop-ஓட ஃபைல் சிஸ்டம் தான் HDFSங்கிறது. HDFS stores metadata and application data separately. So the HDFSல metadata தனியா, application தனித்தனியா தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. It stores metadata on a dedicated server called the name node. So name nodeன்னு ஒரு சர்வர்ல தான் இந்த metadata ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து application data are stored on other servers called data nodes. So இந்த application dataவை மற்ற சர்வர்ஸ்ல data nodesங்கிற சர்வர்ஸ்ல application dataவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. All servers are fully connected and communicate with each other using TCP based protocols. So இந்த எல்லா சர்வர் இருக்குல்லையா, இந்த நேம் நோடு, டேட்டா நோட்ஸ், இந்த எல்லா சர்வர்ஸுமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். TCP ப்ரோட்டோகால்ஸ் வழியா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு சர்வருக்கு நடுவுலையும். ஸோ இதான் HDFSங்கிறது. HDFSனா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். இது வந்து Hadoop-ஓட ஒரு காம்பனன்ட். ஓகேவா? இந்த HDFSல மெட்டாடேட்டா தனியா, அப்ளிகேஷன் டேட்டா தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ மெட்டாடேட்டாவை எங்க ஸ்டோர் பண்றாங்க, நேம் நோடுன்னு ஒரு சர்வர்ல ஸ்டோர் பண்றாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் டேட்டாவை டேட்டா நோட்ஸ்ங்கிற சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த எல்லா சர்வருக்கு நடுவே TCP ப்ரோட்டோகால்ஸ் வழியா கம்யூனிகேஷன் நடந்துக்கும். இதுதான் HDFSங்கிற கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ HDFS-ஓட ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இந்த HDFS ஆர்கிடெக்சர் பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஒரு இன்புட்ஸ். ஸோ அந்த டேட்டா வந்து பிளாக்ஸா பிரிச்சுப்பாங்க. ஸோ ஃபைல்ஸை பிளாக்கா பிரிச்சுப்பாங்க. இந்த இடத்துல இதான் ஒரு பிளாக் எப்படி நிறைய பிளாக்கா நம்ம பிரிச்சுப்பாங்க. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இதுல ரெண்டு நோடு இருக்கு, நேம் நோடுன்னு ஒன்று இருக்கு, டேட்டா நோடுன்னு ஒன்று இருக்கு. இப்பதான் பார்த்தோம் நேம் நோடுன்னு ஒரு சர்வர் இருக்கும், டேட்டா நோடுன்னு ஒரு சர்வர் இருக்கும். இந்த நேம் நோடுங்கிறது மாஸ்டர், மீதி டேட்டா நோட்ஸ் எல்லாமே ஸ்லேவ்ஸ். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேம் நோட்ல தான் நம்ம மெட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டேட்டா நோட்ஸ்ல அப்ளிகேஷன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட்டானா வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட டேட்டா. ஸோ ஆக்சுவல் டேட்டாவோட வேல்யூ தான் அப்ளிகேஷன் டேட்டான்னு சொல்றாங்க. அதை டேட்டா நோட்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த டேட்டா நோட்ஸ்ல தான் எந்த ஒரு ரீடு ரைட் எந்த ஆப்ரேஷனாலுமே அந்த டேட்டா நோட்ஸ்ல தான் நடக்கும். ஓகேவா? ஏன்னா அங்கதான் நம்மளோட ஆக்சுவல் டேட்டா இருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் ஈஸி. ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நேம் நோட் இருக்கும். இந்த நேம் நோட்ல என்ன பண்ணுவோம், மெட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதான் கிளையண்ட் வந்து மெட்டா டேட்டா ஆப்ரேஷன் வந்து நேம் நோட்ல பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து மெட்டா டேட்டானா என்னென்னலாம் சேவ் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. மெட்டா டேட்டானா அதோட நேம், ரெப்ளிகாஸ், ஸோ இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு என்ன தெரியணும், நேம் நோட்ல மெட்டா டேட்டா ஆப்ரேஷன்ஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்து நம்ம டேட்டா நோட்ஸ் என்ன இருக்கும், நம்மளோட ஆக்சுவல் டேட்டா. அதை நம்ம பிளாக்கா பிரிச்சிருப்போம், அதான் நம்மளோட டேட்டா நோட்ஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு பிளாக்கா பிரிச்சாச்சு. இதுலதான் நமக்கு ரீட் ஆப்ரேஷன் நடக்கும், ரைட் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ கிளையண்ட் ஏதாவது தேவைன்னா அதை ரீட் பண்ணிப்பாங்க. அது மாதிரி கிளையண்ட் ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணா கூட இதுல வந்து ரைட் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே டேட்டா நோட்ஸ் தான் நடக்கும். ஸோ இப்பதான் இந்த HDFS ஆர்கிடெக்சர்ங்கிறது. ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, நேம் நோட்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு, டேட்டா நோட்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. இதை பத்தி தான் அடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் HDFS ஆர்கிடெக்சர் பத்தி ஒரு கொஞ்சம் தியரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்து நேம் நோட்னா என்ன, டேட்டா நோட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ HDFS ஆர்கிடெக்சர் பத்தி எழுத போறோம். Hadoop Distributed File System is a block structured file system where each file is divided into blocks of predetermined size. ஸோ இதுல என்ன சொன்னோம், ஒவ்வொரு ஃபைலையுமே நம்ம பிளாக்ஸா டிவைட் பண்ணி போட்டு சொன்னோமா. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிளாக் ஸ்ட்ரக்சர்டு ஃபைல் சிஸ்டம். இதுல ஒவ்வொரு ஃபைலையுமே பிளாக்ஸா பிரிச்சு வச்சுப்போம். These blocks are stored across cluster of one or several machines. ஸோ இந்த பிளாக்ஸை வந்து எத்தனை மிஷின்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு மிஷின்ல ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல நிறைய மிஷின்ல ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். Apache Hadoop HDFS architecture follows a master slave architecture. ஸோ நான் சொன்னதான் மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் தான் இங்க ஃபாலோ பண்றாங்க.
நேம் நோடுங்கிறது மாஸ்டர், டேட்டா நோட்ஸ் எல்லாமே ஸ்லேவ் நோட்ஸ். பாருங்க, வேர் த கிளஸ்டர் கன்சிஸ்ட் ஆஃப் எ சிங்கிள் நேம் நோட் மாஸ்டர். ஸோ ஒரே ஒரு நேம் நோட் தான் இருக்கும், அதான் மாஸ்டர். அண்ட் ஆல் த அதர் நோட்ஸ் ஆர் டேட்டா நோட்ஸ் ஸ்லேவ்ஸ். ஸோ மீதி எல்லா நோடுமே டேட்டா நோட்ஸா தான் இருக்கும், அதுதான் நம்மளோட ஸ்லேவ் நோட்ஸ். ஓகேவா? ஸோ இதான் HDFS ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் நேம் நோட்னா என்ன, டேட்டா நோட்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் நோடு. நேம் node holds the metadata for the HDFS like namespace information, block information, etc. So name nodeல என்ன இருக்கும், நம்மளோட metadata. So அது எல்லாமே நேம் நோட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த metadata என்னன்னா namespace information இருக்கும் இல்ல block information. So இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே metadataன்னு நேம் நோட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. All this information is stored in main memory. So இது எல்லாத்தையுமே மெயின் மெமரியில ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. But this information is also stored in disk for persistent storage. இதை வந்து டிஸ்க்லயே ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நடந்துருச்சு அப்படின்னா இல்ல ரிகவர் ஆகணும் இல்லையா, சோ அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டிஸ்க்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. சோ மெயின் மெமரியும் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, டிஸ்க்லயும் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. It keeps the directory tree of all files in the file system and metadata about files and directories. சோ இங்க வந்து எந்தெந்த ஃபைல் சிஸ்டம்ல என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு டைரக்டரி ட்ரீயும் இது மெயின்டைன் பண்ணிட்டே வரும். சோ அதான் மெட்டாடேட்டா அபவுட் ஃபைல்ஸ். ஃபைல்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் இது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. சோ இதான் நேம் நோடு. நெக்ஸ்ட் டேட்டா நோடு. டேட்டா நோட்னா என்னன்னு பார்க்கலாம். டேட்டா நோட் இஸ் எ ஸ்லேவ் நோட் இன் HDFS that stores the actual data as instructed by the name node. சோ இந்த டேட்டா நோட தான் நம்மளோட ஆக்சுவல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் as instructed by the name node. சோ நேம் நோட் சொல்லதான் எந்தெந்த டேட்டா ஸ்டோர் பண்ணணும் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்ட்டு பார்த்து ஸ்டோர் பண்ணிட்டே வரும். இதான் டேட்டா நோட். நேம் நோட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் மேனேஜஸ் சிங்கிள் ஆர் மல்டிபிள் டேட்டா நோட்ஸ். ஸோ நேம் நோடு வந்து நிறைய டேட்டா நோட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதான் நேம் நோடுங்கிறது மாஸ்டர், நம்ம டேட்டா நோட்ஸ் எல்லாமே ஸ்லேவ்ஸ். டேட்டா நோட் சர்வ்ஸ் டு ரீட் அண்ட் ரைட் ரெக்வஸ்ட். ஸோ நம்ம ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது பார்த்ததுதான் இந்த டேட்டா நோட்ல தான் நம்ம ஆக்சுவல் டேட்டா இருக்கு. ஸோ அதனால இங்கே தான் நம்ம ரீட் ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணணும், இல்லை ரைட் ஆப்ரேஷன் பண்ணனாலும் இங்கே தான் பண்ணணும். ஸோ இதான் டேட்டா நோட்ல ரீட் அண்ட் ரைட் ரெக்வஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. It also creates, deletes and replicates blocks on instruction from the name node. So நம்ம டேட்டா நோட்ல ஒரு புதுசா ஒரு பிளாக் கிரியேட் பண்ணவும் செய்யலாம், இல்ல டெலீட் பண்ணவும் செய்யலாம், இல்ல ஒரு பிளாக் காப்பி பண்ணி வச்சுக்கலாம், ரெப்ளிகேட் பண்ணலாம். இது எப்போ பண்ணணும்னா ஒரு நேம் நோடு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இது எல்லாமே பண்ணிக்கும். ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இல்ல ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே டேட்டா நோடோட ஆபரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதான் டேட்டா நோடுங்கிறது. சோ இந்த ரெண்டு காம்பனன்ட் தான், நேம் நோட் என்னன்னு பார்த்தாச்சு, டேட்டா நோட் என்னன்னு பார்த்தாச்சு. இதான் HDFS ஆர்கிடெக்சரோட காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ். HDFS ஓட என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேனேஜ் லார்ஜ் டேட்டா செட்ஸ். ஸோ பெரிய டேட்டா செட் இருந்தாலுமே இந்த HDFSல ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். HDFS இஸ் யூஸ்டு டு மேனேஜ் த அப்ளிகேஷன்ஸ் that have to deal with huge data sets. ஸோ ஒரு பெரிய டேட்டா செட் இருக்க மாதிரி ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலுமே இந்த HDFS வச்சு நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். ஃபால்ட் டாலரண்ட். சோ ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நடந்தாலுமே நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்கலாம் இந்த HDFSல. பாருங்க, HDFS prevents failure in a node from affecting the system's overall health. சோ ஒரு நோடு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அது பார்த்துக்கும். அதே சமயத்துல ஆல்சோ அலோஸ் ஃபார் ரிகவரி ஃப்ரம் ஃபெயிலியர். சோ ஃபெயிலியர்ல இருந்து ரிகவர் பண்ணிக்கலாம். சோ ஒரு நோடு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது அந்த சிஸ்டம் அஃபெக்ட் பண்ண மாதிரி பார்த்துக்கும், அந்த நோடோட ஃபெயிலியர்ல இருந்து ரிகவர் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இது HDFS ஓட ஃபால்ட் டாலரண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் எஃபிஷியன்சி. ஸோ இதுல வந்து எஃபிஷியன்டா இருக்கும் ஹார்ட்வேர். ஓகேவா? இதான் HDFS ஓட அட்வான்டேஜஸ். ஸோ இவ்வளவுதான் HDFS ஆர்கிடெக்சர்ங்கிறது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ HDFSனா என்னன்னு எழுதுறீங்க, அடுத்து அதோட ஆர்கிடெக்சர் டயக்ராம் டிரா பண்ணிடுங்க. ஸோ இந்த டயக்ராம் மட்டும் நீட்டா டிரா பண்ணிடுங்க. அடுத்து இந்த HDFS ஆர்கிடெக்சரை பத்தி ஒரு 2 பாயிண்ட்ஸ். அடுத்து அதுல உள்ள காம்பனன்ட்ஸ், நேம் நோட் ஒன்று இருந்துச்சு, டேட்டா நோட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் பத்தி எழுதிட்டோம். அடுத்து அதுக்கு ஒரு அட்வான்டேஜஸ். ஸோ இவ்வளவுதான் டிசைன் ஆஃப் HDFS. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.